நதி மற்றும் தர்ஷன் இருவரும் காஃபி ஷாப்பில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றனர். எனக்கு தெரிஞ்சு உங்க ஃபைலெல்லாம் நாளைக்கு செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் என்றான் தர்ஷன். அச்சோ, நான் இன்னும் முடிக்கவே இல்லையே என்றாள் நதி. அதான் ஒரு நைட் இருக்குல்ல, முடிச்சிடலாம், நான் ஹெல்ப் பண்றேன் என்றான் தர்ஷன். இதை மற்றவங்களுக்கெல்லாம் சொல்ல வேணுமே என்றாள் நதி. அவங்க ஃபோன் நம்பர்லாம் என்கிட்ட இல்லை நதி. என் டீம்ல மட்டும் 3 பொண்ணுங்க. யாரிடமும் நான் பேச மாட்டேன். அடிக்கடி என் ஃப்ரெண்டோட டேபிளுக்கு போய் உட்கார்ந்துருப்பேன். டயானாக்கும் பொண்ணுங்க கூட பேசுறது பிடிக்காது என்றான் தர்ஷன். இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல? சரி, நானே சொல்லிக்கிறேன் என்றாள் நதி. பஸ் வர டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் தர்ஷன் என்று சொல்லிவிட்டு புறப்படுகிறாள் நதி. ஓகே, நான் உங்க வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணட்டுமா? இல்ல வேணாம், பஸ் டிராவல்ஸ் பிடிக்கும், எக்காரணத்தை கொண்டோ அதை மிஸ் பண்ண மாட்டேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தாள் நதி. சீறிக்கொண்டிருக்கும் இரு முகங்கள் புன்னகைத்தால் காரணம் புரிதலாக தான் இருக்கும். அதிக கூட்டம் இல்லாத பேருந்து பயணம் அவளை சிந்திக்க வைத்தது. ஒரு நிறுத்தத்தில் ஏறி வந்தவள் எங்கு உட்காரலாம் என்று தேடிக்கொண்டே வர, நதியில் பக்கத்தில் உட்கார இடமிருந்தும் அவள் பார்த்துவிட்டு கடந்து சென்று பின்புறம் பேருந்தின் கடைசி இருக்கையில் சென்று அமர்ந்தாள். சில நேரங்களில் பிடித்த பேருந்து பயணமும் கசக்கிறது. தீராத கசப்பாக இருந்தாலும் தெவிட்டிவிட்டது. ஒருவரிடம் நல்ல உறவை பேணுவதற்கு பெரும் தடையாக இருப்பது தோளின் நிறம்தான். இது என்னுடைய தவறில்லை என்பது யாருக்குமே புரிய மாட்டேங்கிறது. கேன்சரை விட மோசமானது என்னுடைய கலர் தான். ஆனா இது யாரையும் ஒட்டிக்கொள்ளாது. இது எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு பல யுகங்கள் ஆகும். கேன்சர் நோயாளியின் அருகில் அமரும் போது தனக்கு வந்து விடுமோ என்று தேவையில்லாத பயம்தான் என் அருகில் உட்காரும் அனைவருக்கும். இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். தேடி தேடி பேசும், பார்த்தவுடன் புன்னகை செய்யும், கவர்ந்தெழுக்கும் விருப்பமான தோளின் நிறம் தேவையில்லை. ஒன்றோ இரண்டோ புரிந்து கொண்டு பேசும் உறவு போதும். நதியின் வாழ்க்கை எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் 1 மாதம் சுமூகமாக கடந்தது. தர்ஷனின் காதலி கார்த்திகாவுடன் நதிக்கு நல்ல நட்புறவு கிடைத்தது. ஒரு நாள் தர்ஷன் கார்த்திகாவை அழைத்து கொண்டு நதியின் வீட்டிற்கு வந்திருந்தான். வீட்டுக்கு வந்ததிலிருந்து கார்த்திகா அழுது கொண்டே இருக்கிறாள். என்ன நடந்தது தர்ஷன்? எதுக்காக கார்த்திகா அழுதுட்டே இருக்காங்க? எப்பவும் சிரிச்சுட்டே இருக்கிறவங்க இப்ப அழுதுட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றாள் நதி. நாங்க லவ் பண்ற விஷயம் கார்த்திகாவோட வீட்டுல தெரிஞ்சிருச்சு. அவளை போட்டு அடிச்சிருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நதி, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்தேன். நான் வந்து பேசுறேன்னு சொன்னா கூட வேணான்னு சொல்றா என்றான் தர்ஷன். என்ன சொல்ற தர்ஷன்? அடிச்சாங்களா? நதி கார்த்திகாவின் அருகில் சென்று, அழாதீங்க கார்த்திகா, நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்றதுக்கான அறிகுறி தான் இதெல்லாம். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் தர்ஷன் உங்க வீட்டுல போய் பேசினா இந்த போராட்டத்துக்கு முடிவு கிடைக்கும். ஏன் வேண்டான்னு சொல்றீங்க என்று கேட்கிறாள் நதி. தர்ஷன் எங்க வீட்டுக்கு போனா அவனை ஏதாவது பண்ணிடுவாங்க என்றாள் கார்த்திகா. இதேதான் நதி, நான் எப்ப கேட்டாலும் இதேதான் சொல்லிட்டே இருக்கா. அவங்களால என்ன பண்ண முடியும்? பெத்த பொண்ணை இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் மனுஷங்களா மிருகங்களானே தெரியல என்றான் தர்ஷன். நீங்க மட்டும் போனா பிரச்சனை ஆகும். உங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு போயிட்டு பொண்ணு கேளுங்க என்றாள் நதி. அங்கதான் நதி பிரச்சனையே இருக்கு. இவ என்னோட மாமா பொண்ணு. எங்க வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் முன்னாடில இருந்தே பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. கண்டிப்பா எங்க வீட்லயும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க என்றான் தர்ஷன். பார்த்து பேசி இணைந்து போன பிரிக்க முடியாத இரு மனங்களுக்கு இவ்வளவு எதிர்ப்பா என்று நதியின் மனம் சிந்தித்தது. கார்த்திகா மீண்டும் வீட்டிற்கு செல்ல மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறாள். பிரச்சனை பெருசாகும் போது ஒரு கட்டத்துக்கு மேல தர்ஷன் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு போயிடுவானோன்னு பயமா இருக்கு என்றாள் கார்த்திகா. இது தர்ஷன் காதுல விழுந்தா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். என்னை விட தர்ஷனை பத்தி உனக்கு நல்லா தெரியும். பிரச்சனை எந்த எல்லைக்கு போனாலும் கண்டிப்பா தர்ஷன் உன்னை விட்டு கொடுக்க மாட்டான். தைரியமா இரு கார்த்திகா என்றாள் நதி. என்ன முடிவு எடுத்திருக்கீங்க தர்ஷன் என்று கேட்கிறாள் நதி. இவளை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு எங்க வீட்டுல பேசி பாக்குறேன். யாருமே எங்களை ஏத்துக்கொள்ளலனா நான் அவளை கூட்டிட்டு எங்கேயாவது போயிடுறேன் என்றான் தர்ஷன். கார்த்திகா, நீ தைரியமா இரு. என்ன நடந்தாலும் உங்களை யாரும் பிரிக்க முடியாது. நீ தைரியமா இருந்தாதான் தர்ஷன் யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும். நீ அழுதுட்டே இருந்தா அவனோட முழு கவனமும் உன் மேலதான் இருக்கும். அவன் என்ன முடிவு எடுத்தாலும் நீ கூட இரு. யார் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கலனாலும் நான் உங்க கூட இருப்பேன் என்றாள் நதி. கார்த்திகாவிற்கு நம்பிக்கை கொடுத்து ஆறுதல் சொல்லி வீட்டிற்கு அனுப்பி வைத்தாள். அதன் பின்பு தர்ஷன் ஆபீஸ்க்கு வரவில்லை. கார்த்திகாவை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அடிக்கடி தர்ஷனுக்கு கால் செய்து நிலவரத்தை தெரிந்து கொள்வாள். இவளின் பிரார்த்தனை முழுவதும் அவர்கள் இருவரையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்பதே. ஒரு நாள் நதி ஆபீஸுக்கு பேருந்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது கிஷோர் கால் செய்கிறான். ஹலோ என்றாள் நதி. நதி, எங்க இருக்க என்றான் கிஷோர். டவுனுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் என்றாள் நதி. நான் உனக்கு ஒரு அட்ரஸ் அனுப்புறேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்துடு என்றான் கிஷோர். இல்ல கிஷோர், இன்னைக்கு லீவ் போட முடியாது என்றாள் நதி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு ஒரு நாள் தானே கேட்கிறேன். நான் உனக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். வராம ஏமாத்திராத என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டான் கிஷோர். அலுவலகத்தில் அன்று ஒரு முக்கியமான விழா. அதில் ஒரு முக்கியமான பணியை செய்வதற்காக நதி நியமிக்கப்பட்டிருந்தாள். நண்பனா வேலையா என்று ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறாள்.
தன்னுடைய நிலையை விவரிப்பதற்காக பலமுறை கிஷோருக்கு அழைப்பு விடுக்கிறாள். ஆனால் அவன் அட்டன் செய்து பேசவில்லை. அலுவலகத்தில் அவளுடைய தோழி, எங்க இருக்கிற நதி, சீக்கிரம் வா, நேரம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும் என்று அவளை அவசரப்படுத்துகிறாள். பேருந்து நிலையத்தில் வந்து இறங்கிவிட்டாள். அலுவலகத்திற்கு செல்வதா இல்ல அந்த முகவரிக்கு செல்வதா என்று திண்டாடிக் கொண்டிருக்கிறாள் நயல்நதி. 20 நிமிடங்களுக்கு பிறகு ஆட்டோவில் வந்து இறங்குகிறாள். சாலையின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த கிஷோர், வா நதி, நீ வருவன் எனக்கு தெரியும், வா உள்ள போகலாம் என்று அழைத்து செல்கிறான். கிஷோர், ஒரு நிமிஷம் நில்லு, இது எந்த இடம்? இதுக்கு முன்னாடி இந்த இடத்த நான் பார்த்ததும் இல்ல, வந்ததும் இல்ல, எதுக்கு இங்க வர சொன்ன என்று கேட்கிறாள் நயல்நதி. உன் கேள்வி எல்லாத்துக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல பதில் கிடைச்சிடும். ஏன் நதி, புடவையில வந்திருக்க என்று கேட்கிறான் கிஷோர். நான் சொல்றதுக்கு முன்னாடி தான் நீ கட் பண்ணிட்டியே. நான் வேலை செய்யற ஆஃபீஸ்ல ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன், அங்க போகாம நான் இங்கே வந்திருக்கேன். இந்நேரம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இனிமே எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அந்த ஆஃபீஸ் பக்கம் போக போறேன்னு தெரியல. இன்னைக்கு ஒரு முக்கியமான நேரத்தை உனக்காக நான் விட்டுட்டு வந்திருக்கேன் என்றாள் நயல்நதி. எனக்கு புரியுது நதி, ஆனா அதை விட ஒரு முக்கியமான நேரம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போகுது என்றான் கிஷோர். என்ன சொல்ற கிஷோர், எனக்கு புரியல என்றாள் நயல்நதி. நீ பேசாம என் கூட வா என்று அவளை அழைத்து கொண்டு செல்கிறான் கிஷோர். 2 பக்கமும் மரங்கள், அதற்கு இடையில் தார் சாலை சறுக்குகளால் மூடியுள்ளது. கண்ணெதிரே ஒரு கட்டிடம் அலங்கரிக்கப்படாமல் இருந்தது. நான் சொன்னல திலீப், நான் சொன்ன மாதிரியே கிஷோர் நதியை கூட்டிட்டு வந்துட்டான் பாரு. சம்மந்தி பாருங்க, நதி விருப்பத்தோடு தான் வரா. அவ புடவை கட்டிட்டு கல்யாண கோலத்துல தான் வந்திருக்கா. இத பார்த்தாலே தெரியல, நதி திலீப்பை கல்யாணம் பண்ணிக்க சம்மதத்தோடு தான் வரா என்றாள் கிஷோரின் அம்மா. திலீப் எழுந்து சென்று அவள் வரும் பாதையை பார்க்கிறான். இருவரின் கண்களும் அங்கு முட்டி மோதி நிற்கிறது. தூரத்தில் திலீப் வேட்டி சட்டை அணிந்து கொண்டு கையில் மாலையோடு நின்று கொண்டிருக்கிறான். நதியின் நடையின் வேகம் குறைகிறது. இருங்க சம்மந்தி, நான் போய் என் பொண்ணை கூட்டிட்டு வரேன் என்று இறங்கி ஓடுகிறாள் கிஷோரின் அம்மா. அந்த இடத்திலேயே நின்று விட்டாள் நதி. அவளின் பார்வை கிஷோரிடம் பேசுகிறது. 1000 கேள்விகளையும் 2000 உணர்வுகளையும் ஒரே நேரத்தில் வெளிப்படுத்துகிறது. அந்த கேள்விகளுக்கும் உணர்வுகளுக்கும் பதில் கொடுக்க முடியாமல் பார்வையை தரையில் உந்தி தள்ளி கொண்டிருக்கிறான் கிஷோர். அழகா இருக்கிற நதி, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு என்றாள் கிஷோரின் அம்மா. அம்மா, இதெல்லாம் என்னதுமா, என்கிட்ட இதெல்லாம் ஏன் முன்னாடியே சொல்லல என்றாள் நதி. கிஷோர், நீ போய் மாப்பிள்ள கூட இரு, நான் பேசி நதியை கூட்டிட்டு வரேன் என்றான் கிஷோரின் அம்மா. அம்மா, நான் அவகிட்ட எதுவும் சொல்லலம்மா என்றான் கிஷோர். சரிப்பா கிஷோர், நான் பாத்துக்கிறேன், நீ போ என்றாள் கிஷோரின் அம்மா. கிஷோர் சென்ற பிறகு, நீங்க சொன்ன மாதிரி நான் உங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் என்னை விடாம இழுத்து பிடிச்சிட்டே இருக்கீங்க? இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல, தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க. உங்க கண்ணுல படாம தூர தேசம் போய் தொலைறேன் என்று கண் கலங்க நின்றாள் நதி. இங்க பாருமா நதி, நானும் உன்னோட அம்மா மாதிரி தான், இருந்தாலும் நான் சம்மந்த பெற்றதுக்கும் உனக்கும் வித்தியாசம் இருக்கு. நீ வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் கிஷோருக்கு நிறைய வரன் வந்துச்சு. கிஷோர் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த காலில் நிக்கிறான். உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா உங்க அப்பா அம்மா உனக்கு கருப்பா பெத்து போட்டுட்டு போயிட்டாங்க. வரவன் எல்லாம் பொண்ணு கருப்பா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறான். நல்ல வசதியான குடும்பத்துல இருந்து உன்னை கேக்குறாங்க, அதை விட வேற என்ன வேணும் சொல்லு என்றாள் கிஷோரின் அம்மா. நீங்க என்ன சொன்னாலும் நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன் என்றாள் நதி. நீ கல்யாணம் பண்ணிக்காம காலம் முழுக்க கூட இருந்தாலும் யாரும் உன்னை கேட்க மாட்டாங்க. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு உங்க அம்மா அப்பா இங்க உயிரோட இல்ல. கிஷோருக்கு அம்மா அப்பா இருக்காங்க, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை இருக்கு. இப்படி வீணா அடம்பிடிக்காம திலீப்பை வந்து கல்யாணம் பண்ணிக்கோ என்றாள் கிஷோரின் அம்மா. கிஷோர் கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே உங்க பிரச்சனை? கல்யாணத்துக்கு அவனை சம்மதிக்க வைக்கிறேன், இப்போ நான் கிளம்புறேன் என்று அவள் புறப்படும் போது, ஒரு நிமிஷம் நில நதி, நீ இப்ப மட்டும் கல்யாணம் பண்ணிக்கல, என்னோட வயிற்றெரிச்சல் உங்க அம்மா அப்பா ஆன்மாவை சாந்தி அடைய விடாது. இந்த கருப்பு உருவத்துக்கு என் பையன்தான் பலிகாடா என்றாள் கிஷோரின் அம்மா. இறந்து போனவங்களை ஏன் இப்படி போட்டு வதைக்கிறீங்க என்றாள் நயல்நதி. நீதான் எங்க குடும்பத்தை வதக்கிட்டு இருக்கிற நதி, நான் உன்னை இங்கிருந்து போக விட மாட்டேன், திலீப்பை கல்யாணம் பண்ணிக்கோ என்று சொல்கிறாள் திலீப்பின் அம்மா. கிஷோர் அம்மாவின் கடுமையான வார்த்தைகளால் தாக்கப்பட்ட நதி ஒரு கட்டத்திற்கு பிறகு கண்களை துடைத்து கொண்டு, நான் இப்போ திலீப்பை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே என்று சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து நடந்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்குள் நுழைகிறாள். அடுத்து நடக்க வேண்டிய செயல்பாடுகள் எல்லாம் முடிந்து அனைவரும் தயாராக உள்ளனர். நதி சென்று மாலை மாற்றிக்கொண்டு கழுத்தில் தாலியை கட்டிக்கொண்டு கையெழுத்திட வேண்டியது மட்டும்தான் மிச்சம். திலீப்பின் வீட்டிலிருந்து திலீப் மற்றும் கஜேந்திரன் இருவர் மட்டுமே வந்திருந்தனர். நதி சென்று திலீப்பின் முன் நிற்கிறாள். அவள் கண்கள் கலங்கி இருப்பதை கவனிக்கிறான். என்ன திலீப் யோசிக்கிற? மாலை வாங்கி அவ கழுத்துல போடு என்று மாலையை திலீப்பின் கையில் திணிக்கிறாள் கிஷோரின் அம்மா. 2வது முறையாக அவள் கழுத்தில் மாலையை அணிவித்தான் திலீப். இருவரும் மாலை மாற்றிய பிறகு அவள் கழுத்தில் 3 முடிச்சு இடும் வரை இருவரின் கண்கள் நேர்கோட்டில் இருந்து விலகவில்லை. கையெழுத்திடும் பொழுது அவளின் கண்ணீர் அவளின் கையெழுத்தில் பட்டு அவன் மீது சிதறியது. அவளை சுற்றி அனைவரும் பேசிக்கொண்டே இருக்கின்றனர். அவள் காதுகளில் எதுவுமே நுழையவில்லை. அவளுக்கு முன்தான் நின்று பேசுகிறான் கிஷோர். ஆனால் அவளின் வார்த்தைகள் அவளுக்குள் நுழையாமல் திரும்பி சென்று விட்டது. இருவரும் கஜேந்திரனின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டனர். கிஷோர் அம்மா அப்பாவின் காலில் விழ சொல்லிய போது நதி அங்கிருந்து வெளியே சென்று விட்டாள்.
அவள் கண்ணீரில் அவளின் கையெழுத்து கரைந்து இருந்தது. மீண்டும் அவளை அழைத்து கையெழுத்திட சொன்னார்கள். பின்பு திலீப்பின் காரில் மணமகன் மற்றும் மணமகள் இருவரையும் மட்டும் ஏற்றிவிட்டனர். சிறிது தூரம் அமைதியாகவே இருவரும் சென்றனர். கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா என்று பேசத் தொடங்கினான் திலீப். இல்ல என்று சொன்னான் நதி. பொய் சொல்லாத நதி, நீ சொல்ற பொய்ய உண்மையான நம்புற அளவுக்கு நான் சின்ன குழந்தை இல்ல என்றான் திலீப். அவன் நதி ஊருக்கு செல்லும் பாதையின் பக்கம் திருப்பினான். ஏசி ஆஃப் செய்து விட்டு காரின் ஜன்னல்களை திறந்து விட்டான். அந்த பாதையில் காரை திருப்பி அதற்கான காரணத்தை அவள் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பவில்லை போல. இந்த ரோடு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா? உன்னை ரசிக்க ஆரம்பிச்சதும் இந்த பாதையில தான். உன்னை புரிஞ்சிக்க முயற்சி செஞ்சதும் இந்த பாதையில தான். உன்னை எனக்கு அறிமுகப்படுத்தியதும் இந்த பாதை தான். உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா இந்த நேரத்துல கொடுத்தா சரியா இருக்குமான்னு தெரியல. உனக்கு விருப்பம் இருந்தா பிரிச்சுப்பாரு என்று அவளின் அருகில் வைத்தான். கார் அவளுடைய வீட்டின் வாசலில் வந்து நின்றது. அவள் மாலையும் கழுத்துமாக இறங்கியவுடன் அனைவரும் அங்கு வந்து ஆர்த்தி எடுத்து அவளை வீட்டிற்குள்ளே அழைத்து சென்றனர். என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தா கூட இவ்வளவு வரவேற்பு இருக்காது. அப்பாவை புதைச்சிருந்தா கல்லறையில சென்று ஆசீர்வாதம் வாங்கியிருக்கலாம். உன் அப்பாவோட புகைப்படம் இங்கே தானே இருக்கு. நீ அவரோட நினைவுகளை சுமந்துட்டு இருக்கிற இடம் இதுதான். அதான் உன்னை இங்கே கூட்டிட்டு வந்தேன் என்றான் திலீப். அவன் அப்படி சொல்லி முடித்ததும் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் அருவியாக கொட்டியது. அவன் இதை எதிர்பார்க்கவில்லை. சாரி நதி, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா என்று கேட்டான் திலீப். இல்ல, எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுக்குறீங்களா என்று கண்ணீரோடு கேட்டாள் நதி. அவள் முன் மண்டியிட்டு என்ன சத்தியம் என்று கேட்கிறான் திலீப். நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா நம்முடைய வாழ்நாள் முடிகிற வரைக்கும் அந்த குழந்தை கூட யாராவது இருக்கணும். நான் செத்து போனாலும் சரி, நீ செத்து போனாலும் சரி, இல்லை பிடிக்காம 2 பேரும் பிரிஞ்சு போனாலும் சரி, அந்த குழந்தை கூட யாராவது இருக்கணும். யாரை நம்பியும் அந்த குழந்தைய விட்டுட்டு போகக்கூடாது. அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து இன்னொருத்தர் கையில் கொடுக்குற வரைக்கும் கூட இருக்கணும் என்றாள் நதி. அம்மா இல்லாமல் ஒரு குழந்தை எவ்வளோ கஷ்டப்படுன்றதை நீயும் அனுபவிச்சிருக்க, நானும் அனுபவிச்சிருக்கேன். அந்த குழந்தை உன்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன். நீ என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நான் நினைக்க மாட்டேன் என்று திலீப் அவளுக்கு சத்தியம் செய்து கொடுத்தான். அங்கிருந்து இருவரும் புறப்பட்டு திலீப் அம்மாவின் கல்லறைக்கு சென்று ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வீட்டிற்கு திரும்புகிறார்கள். செல்லும் வழியில் அவன் கொடுத்த பரிசை பிரித்து பார்க்கிறாள். அவளிடம் தந்தையுடன் சேர்ந்து எடுத்த புகைப்படம் எதுவும் இல்லை. அவளுடைய புகைப்படத்தையும் அவளுடைய தந்தையின் புகைப்படத்தையும் தாயின் புகைப்படத்தையும் இணைத்து மூவரும் ஒன்றாக நிற்பது போன்று மிகவும் சிறப்பாக எடிட் செய்யப்பட்டிருந்தது. அதை பார்த்து அவள் மிகவும் நெகிழ்ந்து போனாள். அவளுக்கு வார்த்தைகளால் நன்றி சொன்னாள். திலீப் மற்றும் நதி இருவருக்கும் திருமணமான விஷயம் திலீப் வீட்டார் யாருக்கும் தெரியாது. திலீப் தன்னுடைய வீட்டிற்கு தான் நதியை அழைத்து செல்கிறான். மாலை 5 மணிக்கெல்லாம் வீட்டில் உள்ள அனைவரும் வீடு திரும்பி விடுவர். நேரம் 5:30. இவர்களின் வருகைக்காக கஜேந்திரன் வெளியே காத்து கொண்டிருக்கிறார். கஜேந்திரன் எதற்காக வாசலிலேயே நின்று கொண்டிருக்கிறார் என்று அனைவருக்குள்ளும் கேள்வி எழுந்தது. சிலர் அவரிடம் வந்து கேட்டும் அவர் பதில் சொல்லவில்லை. இன்னும் சிறிது நேரத்தில் நீங்களே தெரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லிவிட்டார். அவர் முகத்தில் தெரியும் சந்தோஷத்திற்கான காரணத்தை அனைவரும் தெரிந்து கொள்ள விரும்பினர். அவர் கால் தரையில் இல்லை. நாற்காலில் உட்காருவதும் வாசலில் சென்று எட்டி பார்ப்பதும் என்று திரும்ப திரும்ப அதையே செய்து கொண்டிருந்தார். யாரும் தங்களுடைய வேலைகளில் ஈடுபடாமல் முகப்பிலேயே அனைவரும் காத்து கொண்டிருந்தனர். வீட்டுக்குள் கார் நுழைகிறது. திலீப் கார் வந்து விட்டது என்று சொன்னவுடன் வெளியில் வந்து நின்றனர். கஜேந்திரன் தன்னுடைய திருமணமான மகன் மற்றும் மருமகள் வருகையை அறிந்து கொண்டு வாசலிலேயே அவர்களை வரவேற்பதற்காக மிகவும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார். திடீரென்று அவரின் இந்த வினோதமான நடவடிக்கையை பார்த்து வீட்டில் உள்ள அனைவரும் அதற்கான காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலுடன் காத்து கொண்டிருந்தனர். திலீப் சித்தப்பா கார் வந்துடுச்சு என்று பூஜாவின் மகள் சொன்னவுடன் பூஜாவின் மனதிற்குள் இன்னைக்கு என்னன்னு தெரியல, உங்க அப்பா இப்படிலாம் செய்யறாருன்னு திலீப் கிட்ட சொல்லணும் என்று நினைக்கிறாள். மாலையும் கழுத்துமாக மாப்பிள்ளை கோலத்தில் திலீப் காரை விட்டு இறங்குகிறான். இது அனைவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. அதன் பின்பு நதி காரை விட்டு இறங்குகிறாள். இது அனைவருக்கும் பேரதிர்ச்சியாக இருந்தது. பூஜாவால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவள் தன்னுடைய உணர்வுகளை அடக்கிக் கொள்ள முடியாமல், திலீப் என்ன காரியம் பண்ணிட்ட, என்னடா இதெல்லாம், சோ கடவுளே என்று ஆறாவாரமாக கத்த ஆரம்பித்தாள். சும்மா இருங்கக்கா, இன்னைக்குதான் திலீப் ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான். வாசல்ல எதுக்கு நிக்கிறீங்க, 2 பேரும் உள்ள வாங்க என்று அழைத்து செல்கிறாள் வருணின் மனைவி வந்தனா. அம்மா என்னம்மா அதெல்லாம், எனக்கு அந்த பொண்ணு சுத்தமா பிடிக்கலமா. சித்தப்பாக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல, லூசுத்தனமா பண்ணிட்டு வந்திருக்காரு என்றாள் பூஜாவின் மகள் ரீலா. நதியை தன்னுடைய அறைக்கு அழைத்து சென்றான் திலீப். பூஜா தன்னுடைய அறைக்குள் புலம்பிக் கொண்டிருக்கிறாள். இதை கேட்டுக்கொண்டிருந்த பூஜாவின் கணவன் பிரவீன், சும்மா அரி பூஜா, விடாம பேசிட்டே இருக்க, அவனுக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான், நீ எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க என்று அதட்டினான். அதன் பின்பு அவள் பேசுவதை நிறுத்திவிட்டாள். காவியா பூஜாவை பார்த்து பேச வந்தாள். அக்கா, வீட்ல என்னக்கா நடக்குது? வீட்ல நடக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கலக்கா. திலீப் இப்படிலாம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. தூரத்தில் இருந்து பூஜா பேசாதே என்று சைகை காட்டுகிறாள். பிரவீன் தலையில் அடித்துக்கொண்டு அறையிலிருந்து வெளியே சென்றான்.
என்னக்கா ஆச்சு என்றாள் காவியா. ஒன்னும் இல்ல, வந்து உட்காரு என்று சொல்லிவிட்டு ரீலாவும் அவர்கள் அருகில் வந்து அமர்ந்தாள். இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியலக்கா. திலீப்பையும் அந்த பொண்ணையும் ஒன்னா வச்சு கூட என்னால யோசிக்கவே முடியல. எப்படிதான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க திலீப் சம்மதிச்சானே தெரியல என்றாள் காவியா. நான் ஒரு பிளான் போட்டு வச்சா திலீப் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கான் என்றாள் பூஜா. என்ன பிளான்கா என்றாள் காவியா. என் தங்கச்சிக்கு திலீப்பை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைச்சேன் என்றாள் பூஜா. அச்சச்சோ, இவளுடைய ஆட்டத்தையே வீட்டுல தாங்க முடியல, இதுல இவ தங்கச்சியை வேற கூட்டிட்டு வரலான்னு நினைச்சிருக்கா. அந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணே பரவாயில்ல, ஒரு நாள் வீட்டுக்கு வந்து தங்கினதுக்கே என் பாதி உசுர வாங்கிட்டா என்று தன்னுடைய மனதிற்குள் நினைத்தாள் காவியா. இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதாம்மா என்றாள் ரீலா. ஆமா ரீலா, எல்லாம் கைமீறி போயிடுச்சு, இனிமே எதுவுமே பண்ண முடியாது என்றாள் காவியா. யார் சொன்னது என்றாள் பூஜா. இருவருடைய பார்வையும் பூஜாவை உற்று பார்த்தது. என்னக்கா சொல்ற? அதுதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சே என்றாள் காவியா. அந்த பொண்ணை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. அந்த பொண்ணை இன்னும் கொஞ்ச நாளிலேயே வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவேன் என்றாள் பூஜா. அந்த பொண்ணை துரத்திட்டு உன் தங்கச்சியை உள்ள கூட்டிட்டு வரலான்னு தானே பாக்குற? நான் விடமாட்டேன் பூஜா என்று மனதிற்குள் நினைத்தாள் காவியா. அன்றிரவு திலீப் குளிக்க சென்றிருந்தான். அவனது அலைபேசி தொடர்ந்து சினுங்கிக் கொண்டே இருந்தது. 10-15 முறை விடாமல் அழைத்து கொண்டிருப்பது யார் என்று பார்க்கிறாள். பதிவு செய்யப்படாத எண். யாரோ ஒருவர் அழைக்கிறார் என்று திலீப்பிடமும் சென்று சொல்ல முடியாது. இவளும் எடுத்து பேசக்கூடாது என்று இருக்கிறாள். ஆனால் அவனது அலைபேசி அடங்கிய பாடில்லை. ஒருவேளை முக்கியமான விஷயத்திற்காக யாரோ ஒருவர் அழைத்திருந்தால் ஏன் எடுத்து பேசவில்லை என்று அவன் கேட்பானோ என்று எண்ணி அவனது கைபேசியை எடுத்து பேசுகிறாள். ஹலோ என்றாள் நயன்நதி. நீ எதுக்கு திலீப் போன் எடுக்கிற என்று எதிர்முனையில் இருந்து சத்தம் வருகிறது. அது சந்தியாவின் குரல்தான். நதி, இந்த நேரத்துல யார் பேசுறது? இடையில் துண்டை கட்டிக்கொண்டு தலை துவட்டியபடி வந்து நிற்கிறான் திலீப். சத்தம் கேட்டு திடீர் என்று திரும்பி பார்த்த நதி அவனை பார்த்தவுடன் மேஜையின் மீது செல்லை வைத்துவிட்டு ஜன்னல் அருகே சென்று நின்றாள். மேஜையின் மீது வைக்கப்பட்ட கைபேசியை எடுத்து ஹலோ, யார் பேசுறது என்றான் திலீப். திலீப், உனக்கு எத்தனை முறை நான் கால் பண்றேன், எடுத்து பேச மாட்டியா? நான் கால் பண்ற நம்பர் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுறேன். எத்தனை நம்பர் நானும் வாங்குறது? ஏன் திலீப் புரிஞ்சிக்கவே மாட்ற என்றாள் சந்தியா. சந்தியா, உனக்கு என்ன சொன்னாலும் புரியாதா? எனக்கும் நதிக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்போ கூட நானும் அவளை மட்டும்தான் இருக்கும் என்றான் திலீப். டேய் திலீப், அவ நல்லவ மாதிரி நடிச்சு உன்னை ஏமாத்தி வச்சிருக்கா. அவ கூட உன்னால ஒரு நாள் கூட சந்தோஷமா இருக்க முடியாது என்றாள் சந்தியா. உனக்கு என்ன சொன்னாலும் புரியாது சந்தியா என்று அழைப்பை துண்டித்து கைபேசியை தூக்கி எறிந்து உடைக்கிறான். சத்தம் கேட்டு அலறி திரும்பி பார்க்கிறாள் நதி. பிடிக்காத விஷயம் கூட இருக்கக்கூடாது, அதான் உடைச்சிட்டேன் என்றான் திலீப். அவன் உடையை மாற்றிக்கொண்டு ஜன்னல் அருகில் இருக்கும் நதியிடம் செல்கிறான். அவளின் பின்புறமாக திலீப் வந்து நின்றதும் அவளுடைய இருதயம் படபடத்தது. யார தேடிட்டு இருக்கீங்க? அந்த கூரை வீட்டுல இருக்கும் நதியா? அந்த பொண்ணுதான் இப்ப என் பக்கத்துல நின்னுட்டு இருக்கே என்றான் திலீப். தெரிஞ்சுதான் இந்த முடிவு எடுத்தீங்களா, இல்ல யாராவது கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா என்று கேட்கிறாள் நதி. உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி யாரும் என்ன கட்டாயப்படுத்தல. நான் விருப்பப்பட்டது எடுத்த முடிவுதான். இந்த விஷயத்த பத்தி நீ இனிமே பேசாத என்றான் திலீப். கதவை தட்டும் சத்தம் கேட்கிறது. இந்த வீட்டுல மட்டும் கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க என்றான் திலீப். நதி கதவை திறக்க புறப்பட்டாள். நீ போக வேணாம், நானே போறேன் என்று அவன் எழுந்து சென்று கதவை திறந்தான். வந்தனா வந்திருந்தாள். சொல்லுங்க அண்ணி என்றான் திலீப். டிஸ்டர்ப் பண்ணிருந்தா சாரி திலீப். இல்ல, நதிக்கு அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வரலான்னு நினைச்சேன். இப்ப கூட்டிட்டு போட்டுமா என்று கேட்கிறாள் வந்தனா. திலீப் நதியை பார்த்துவிட்டு இல்ல அண்ணி, அதெல்லாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் என்றான் திலீப். சரி திலீப் என்றாள் வந்தனா. வருணுக்கு உனக்கு கல்யாணமான விஷயம் தெரியாது. நான் சொன்னா நல்லா இருக்காது, காலையில நீயே கால் பண்ணி சொல்லிடு என்று தன்னுடைய கணவனிடம் சொல்லும்படி கேட்டுக்கொண்டாள் வந்தனா. சரிங்க அண்ணி என்றான் திலீப். வந்தனா சென்ற பிறகு கதவை பூட்டிக் கொண்டு உள்ளே வந்தான். நதி, டைம் ஓவர் ஆயிடுச்சு. நமக்கு கல்யாணமான விஷயத்த என்னுடைய கடைசி அண்ணா வருண் கிட்ட சொல்லல, அவன்கிட்ட மட்டும் சொல்லிடுறேன். உன் போன் கொடுக்குறியா என்று நதியிடம் அவளுடைய கைபேசியை கேட்கிறான் திலீப். அவளுடைய கைபேசியை கொடுத்தவுடன் தன்னுடைய அண்ணனின் கைபேசி எண்ணை போட்டு வீடியோ கால் செய்கிறான். வருண் அவனுடைய காலை அட்டன் செய்து, டேய் திலீப், டைம் 1 மணி ஆகுது, இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? போன் நம்பர் புதுசா இருக்கு என்று கேட்கிறான் வருண். திலீப் சிரித்து கொண்டே இருக்கிறான். நான் கேட்டுட்டே இருக்கேன், எதுக்குமே பதில் சொல்லாம சிரிச்சுட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? தூங்கலையா என்று கேட்கிறான் வருண். தூக்கம் வரமாட்டேங்குதுனா என்றான் திலீப். ஏதாவது பிரச்சனையா என்றான் வருண். கைபேசியின் கேமராவை நதியின் பக்கம் திருப்புகிறான். பின் அவனும் கேமராவுக்கு முன் வந்து நின்று இருவரின் முகத்தையும் அவனுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறான். வருணின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாமல் போனது. அவன் உள்ளத்திலிருந்து மகிழ்ச்சி முகத்தில் தெரிந்தது. வருண் சார், எப்படி இருக்கீங்க என்றாள் நதி. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். டேய் கேடி திலீப், கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொன்னியாடா? எது எப்படியோ சரியான முடிவு எடுத்திருக்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி நேரம் ஆயிடுச்சு, காலையில உங்க 2 பேரையும் நேர்ல வந்து பாக்குறேன் என்றான் வருண்.
ஓகே அண்ணா, பாய் என்றான் திலீப். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதை நினைச்சு உங்க வீட்ல ரொம்ப சந்தோஷப்பட்டது கஜேந்திரன் சார், வருண் சார், அதுக்கப்புறம் அவங்களுடைய வைஃப் வந்தனா. வீட்டுக்கு வந்து என்கிட்ட அடிக்கடி வந்து பேசிட்டு போனது வந்தனா மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு நான் இப்ப சொன்னவங்க மட்டும்தான் நல்லவங்களா இருப்பாங்கன்னு தோணுது என்றாள் நதி. அப்படியெல்லாம் இல்ல நதி, எங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. எனக்கு பூஜா அண்ணிய ரொம்ப பிடிக்கும். என்னுடைய அம்மாவுக்கு அப்புறம் என்னை நல்லா பாத்துக்கிட்டது அவங்க தான். நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது அவங்க தான் என்றான் திலீப். இவனை எப்படி திருத்த போறேனே தெரியலையே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு எனக்கு தூக்கம் வருது என்றாள் நதி. பின்பு இருவரும் இடைவேளை விட்டு நன்கு உறங்கினர். அவளது முதுகில் யாரோ வேகமாக தட்டுவதை உணர்ந்து எழுந்தாள் நதி. அவளது தோள்பட்டையின் மீது ஒரு ஷால் விழுந்து கடந்தது. அவளுக்கு அருகில் ரீலா நின்று கொண்டிருந்தாள். எங்க வீட்டுல யாரும் இவ்வளவு நேரம் தூங்க மாட்டாங்க. திலீப் சித்தப்பாக்கு காலையிலேயே காஃபி கொடுக்கலன்னா கோபப்படுவாங்க என்றாள் ரீலா. பின்பு சென்று திலீப்பிடம் காப்பி கொடுக்கிறாள். இந்த ஷால் உன்னோடதா என்று கேட்டாள் நதி. என்னோடதுதான், ஆனா இனிமே எனக்கு இது வேணாம் என்றாள் ரீலா. அம்மாவுக்கு பொண்ணு சரியா இருக்கு என்று நினைத்து கொண்டே எழுந்தாள் நதி. என்ன புதுசா எனக்கு காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குற என்றான் திலீப். சித்தப்பா இன்னைக்கு 12th ரிசல்ட் என்றாள் ரீலா. அப்படியா, ஆல் தி பெஸ்ட் ரீலா என்றான் திலீப். சித்தப்பா, ஒரு பாடத்துல பாஸ் பண்றதே பெரிய விஷயம். நான் சரியாவே எழுதல, கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவேன். எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமே எனக்கு தெரியும் என்றாள் ரீலா. என்ன ரீலா இப்படி சொல்ற என்றான் திலீப். சத்தமா பேசாதீங்க, அவங்க காதுல கேட்ட போது எனக்கு அப்பா அம்மா நினைச்சாதான் பயமா இருக்குது. அப்பா என்ன அடிச்சிடுவாரு. எனக்கு படிப்பு எல்லாம் வராது. என்ன பியூட்டிஷியன் கோர்ஸ் சேர்த்து விடுறீங்களா என்று கேட்கிறாள் ரீலா. சரி, எங்க படிக்க போற என்றான் திலீப். அருணா இன்ஸ்டிடியூஷன், அட்மிஷன் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்றாள் ரீலா. சரி, நான் பாத்துக்கிறேன். ஆஃபீஸ் போயிட்டு ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். உன்னை வெட்னஸ்டே கூட்டிட்டு போறேன் என்றான் திலீப். ரீலா துள்ளி குதித்து கொண்டு அங்கிருந்து சென்றாள். எதுக்கு வெட்னஸ்டே, இன்னைக்கே கூட்டிட்டு போக வேண்டியதானே என்றாள் நதி. இல்ல நதி, அங்க ஃபீஸ் அமௌண்ட் அதிகமா கேட்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். அமௌண்ட் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு கூட்டிட்டு போறேன் என்றான் திலீப். என்றாள் நதி. அன்று மதியானம் விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார் கஜேந்திரன். வீட்டில் உள்ள அனைவரும் அந்த விருந்தில் கலந்து கொண்டனர். நதியின் அருகில் பூஜா அமர்ந்திருந்தாள். நதிக்கு பிடிக்காத சில அசைவ உணவுகள் அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. பரிமாறிக் கொண்டிருக்கும் வேலைக்காரரை பார்த்து, எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற புது பொண்ணுக்கு எது பிடிக்குதோ அதை கேட்டு வைப்பா என்று கஜேந்திரன் சொன்னார். நான் பரிமாறுறேன் என்று எழுந்தாள் பூஜா. நம்ம வீட்டுக்கு வந்த புது பொண்ணுக்கு நான் சாப்பாடு பரிமாறாம இருந்தா நல்லா இருக்காது என்று எழுந்தாள் பூஜா. உங்க அம்மாவை புரிஞ்சுக்கவே முடியல என்று காவியா ரீலாவிடம் சொன்னாள். அவங்க வயித்துல பிறந்த என்னாலேயே புரிஞ்சுக்க முடியல. நிமிஷத்துக்கு நிமிஷம் பிளான் போடுறாங்க. வில்லி பதவி மட்டும் எங்க அம்மாவுக்கு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கோல்டு மெடலிஸ்ட் அவங்க தான் என்றாள் ரீலா. இருவரும் மாறி மாறி பேசி சிரித்துக் கொள்கின்றனர். பூஜா எழுந்து வந்த விதமே சரியில்லை. என்ன செய்ய போறாளோ என்று பயந்தாள் நதி. அவள் தட்டு நிரம்பும் அளவிற்கு சோற்றை அள்ளி வைத்தாள். குழம்பு தட்டை சுற்றி சிந்தும் அளவுக்கு ஊற்றினாள். சாப்பிடுமா நதி, ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு பாரு, எடுத்து சாப்பிடு. அப்பவாவது உன் கலர் மாறுதான்னு பாப்போம். ரூம்ல ஏசி ஒர்க் ஆகுதா என்று கேட்கிறாள் பூஜா. இவள் பேசுவதும் உணவு பரிமாறுவதும் தூரத்தில் அமர்ந்திருக்கும் கஜேந்திரனுக்கு தெரியவில்லை. டைனிங் டேபிள் நீளமானதாக இருந்தது. நதிக்கு அருகில் உள்ளவர்களுக்கும் எதிரில் உள்ளவர்களுக்கும் மட்டும் பூஜா இப்படி செய்தது தெரியும். ஆனால் அவர்கள் கண்டும் காணாமலும் அவர்கள் சாப்பிடுவதில் முக்கியத்துவம் கொடுத்தனர். நதியின் அருகில் அமர்ந்திருந்த திலீப், அண்ணி தட்டுல சாப்பாடு இப்படி இருந்தா எப்படி சாப்பிட முடியும் என்றான். திலீப், பாரு அவ எப்படி ஒல்லியா இருக்கான்னு. அவ நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கணும்னு தானே நினைக்கிறேன். எங்களையும் அவளையும் ஒப்பிட்டு பாரு. எங்களுக்கும் அவளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு. இவ்வளவு வெரைட்டியான உணவை இதுக்கு முன்னாடி நதி பார்த்திருக்க கூட மாட்டா. இன்னைக்கு எவ்வளவு வச்சாலும் அவ சாப்பிடுவா என்றாள் பூஜா. வந்தனா மற்றும் வருண் இருவரும் கஜேந்திரன் அருகில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். பூஜா அக்கா, ரொம்ப நன்றி. எங்க அப்பா அம்மா கூட என் மேல இவ்வளவு அக்கறையா இருந்தது கிடையாது. நீங்க போய் உட்கார்ந்து சாப்பிடுங்க. என் மேல உங்களுக்கு இவ்வளவு அக்கறை இருக்கும் போது உங்க மேல எனக்கு அக்கறை இருக்காதா? போய் உட்கார்ந்து சாப்பிடுங்க அக்கா என்றாள் நதி. பின்பு நதி எழுந்து ஒரு அகலமான தட்டை எடுத்து அவளுக்கு வைக்கப்பட்ட அந்த உணவை அதில் வைத்து இருக்கின்ற இடைவேளையில் மேலும் சில உணவுப் பொருளை வைத்து அலங்காரம் செய்கிறாள். பின்பு கொண்டு சென்று அங்கு வேலை செய்து முடித்துவிட்டு அசதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் சமையல்காரர் ஒருவரிடம் கொடுத்து சாப்பிட சொல்கிறாள். பின்பு நதி மாடிப்படி ஏறி அறைக்கு செல்கிறாள். மற்ற அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றனர். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கஜேந்திரன், திலீப், சாப்பிட்டு முடிச்சுட்டு டாக்டர் கூட்டிட்டு வந்துரு என்று கூறுகிறார். அப்பா, உங்க உடம்பு ஏதாவது சரியில்லையா? நான் போய் கூட்டிட்டு வரேன் என்று அவன் எழுந்திருக்கும் பொழுது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை திலீப், நதிக்குதான் உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், நீ போய் கூட்டிட்டு வந்துடு என்றார் கஜேந்திரன். இல்லப்பா, அவங்க நல்லாதான் இருக்காங்க என்றான் திலீப். இல்ல திலீப், நீ கூட்டிட்டு வாப்பா என்றார் கஜேந்திரன். சரிப்பா என்றான் திலீப். நல்லா தானே இருக்கா, எதுக்கு உங்க அப்பா டாக்டர் கூட்டிட்டு வர சொல்றாரு என்றாள் பூஜா. தெரியல அண்ணி என்றான் திலீப். டாக்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா சார்ஜ் அதிகமா வாங்குவாரு,
அப்படி உடம்பு சரியில்லைன்னா போய் பார்த்துட்டு வர வேண்டியது தானே என்றாள் காவியா. திலீப் டாக்டரை அழைத்து கொண்டு வர சென்றிருந்தான். இது தெரியாத நதி அறையில் படுத்திருந்தாள். மருத்துவருடன் கஜேந்திரன், திலீப், வந்தனா, பூஜா, காவ்யா என அனைவரும் திலீப்புடைய அறைக்கு வந்திருந்தனர். டாக்டர் வந்திருப்பதை பார்த்தவுடன் அவள் எழுந்து அமர்ந்தாள். வந்தனா நதியின் அருகில் வந்து அமர்ந்தாள். அவளை தொட்டு பார்த்த பின்புதான் காய்ச்சல் இருப்பதை உணர்ந்தாள். காலையிலே என்கிட்ட சொல்லியிருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருப்பேன். ஏன் நதி என்கிட்ட சொல்லல என்றான் திலீப். டேப்லெட் போட்டிருக்கேன், சரியாயிடும்னு நினைச்சேன் என்றாள் நயன்நதி. மருத்துவர் அவளை சோதித்து பார்த்துவிட்டு காய்ச்சல் தான், பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை என்று அவளுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுத்து விட்டு சென்றார். திலீப் கூட இருந்து பார்த்துக்கோப்பா என்று சொல்லிவிட்டு அனைவரும் சென்று விட்டனர். சிறிது நேரத்திற்கு பிறகு பூஜா திலீப்பை பார்த்து பேசிவிட்டு சென்றாள். நதி எழுந்து உட்காரு, பூஜா அண்ணி உனக்காக கஞ்சி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, சூடா இருக்கு, குடிச்சிட்டு டேப்லெட் போடு என்றான் திலீப். பசி அவளது காதுகளை அடைத்து கொள்ள அவன் கையில் இருந்து வாங்கி மெத்தையின் மீது வைக்கிறாள். நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை நதி என்றான் திலீப். நான் என்ன செஞ்சேன் என்றாள் நயன்நதி. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, நானே உன்னை டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போயிருப்பேன். அப்பா கிட்ட சொல்லியிருக்க, அப்பா என்னை பத்தி என்ன நினைப்பாரு, உன்னை சரியா பாத்துக்கலன்னு நினைக்க மாட்டாரா என்றான் திலீப். ஒரு நிமிஷம் திலீப், பேசி முடிச்சிட்டிங்களா? எனக்கு ஃபீவர்னு என்ன தவிர இந்த வீட்டில் இருக்கிற யார்கிட்டையும் நான் சொல்லலை என்றாள் நயன்நதி. அப்போ எப்படி அப்பாவுக்கு தெரியும்? அவர் தான் டாக்டர் கூட்டிட்டு வர சொல்லி என்கிட்ட சொன்னாரு என்றான் திலீப். கஜேந்திரன் ஐயா டாக்டரையே மிஞ்சிடுவார் போல, என்னை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. திடீர்னு டாக்டர் வந்து நின்னதும் நீங்க தான் சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டு டாக்டரை கூட்டிட்டு வந்திருப்பீங்கன்னு தப்பா நினைச்சிட்டேன் என்றாள் நதி. உணவை கொஞ்சமாக எடுத்து சுவைத்து பார்த்துவிட்டு, இதை யார் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க என்று கேட்டாள் நயன்நதி. பூஜா அண்ணி என்றான் திலீப். நினைச்சேன் என்னடா இவ்வளவு பாசம்னு. பாசத்தை விட உங்க அண்ணி கொட்டின உப்பு மிஞ்சிடுச்சு. போன காய்ச்சல் திரும்பி வந்துட போகுது, கொண்டு போய் குழி தோண்டி புதைச்சிட்டு வந்துடுறேன் என்று கூறினாள் நதி. நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்ல நதி, போக போக நீ அவங்கள புரிஞ்சுப்ப என்று பூஜாவை விட்டு கொடுக்காமல் பேசினான் திலீப். இந்த டயலாக கொஞ்சம் மாத்தி சொல்லிக்கிறேன், பூஜா அண்ணி யாருன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன் என்றாள் நதி. காலம் பதில் சொல்லும் என்று இருவரும் நினைத்து கொண்டு அமைதியாகிவிட்டனர். மறுநாள் காலை நதி அவசரமாக புறப்பட்டு கொண்டிருந்தாள். முகத்தில் மூடி கிடக்கும் போர்வையை அகற்றி பார்த்தான் திலீப். நதி எங்க கிளம்பிட்டு இருக்க என்று கேட்கிறான். திலீப், நைட்டே சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன், நான் வேலைக்கு போறேன் என்று அவள் சொல்லி முடித்தவுடன், எனது வேலைக்கா என்று கேட்கிறான் திலீப். இப்பவே நேரம் ஆயிடுச்சு, 5 நிமிஷம் லேட்டா போனா கூட வெயில நிக்க வச்சிருவாங்க தெரியுமா, ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி, ஈவினிங் வந்து பேசுறேன் என்று சொல்லிவிட்டு அவள் புறப்படும் பொழுது, நதி 1 நிமிஷம் நில்லு என்றான் திலீப். என்ன விஷயம், சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நேரம் ஆயிடுச்சு என்றாள் நயன்நதி. நதி, நீ யாரை கேட்டு வேலைக்கு போற என்றான் திலீப். இது என்ன புதுசா இருக்கு, கல்யாணத்துக்கு முன்னாடி போயிட்டு தானே இருந்தேன் என்றாள் நயன்நதி. இதுக்கு முன்னாடி நீ எப்படி வேணா இருந்துக்கோ, எங்க வீட்டுல யாராவது வேலைக்கு போறாங்களா என்று கேட்கிறான் திலீப். வந்தனாக்கா போறாங்களே என்றாள் நதி. அவங்க அப்படி யார் சொல்றதையும் கேட்காம போறதுனாலதான் யாரும் அவங்க கிட்ட பேச மாட்டாங்க என்றான் திலீப். உங்க வீட்டுல யாரும் என்கிட்ட வந்து பேசணும்னு நான் எதிர்பார்க்கல திலீப் என்றாள் நயன்நதி. நானும் பேசாம போனா கூட நீ அதை நினைச்சு கவலைப்பட மாட்டல்ல என்றான் திலீப். திலீப், நான் இப்ப என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க என்றாள் நயன்நதி. நீ வேலைக்கு போக கூடாது, உனக்கு என்ன வேணும் என்கிட்ட கேளு, நான் வாங்கி கொடுக்கறேன், நீ சம்பாதிச்சுதான் வாழணும்னு அவசியம் எதுவும் இல்ல என்றான் திலீப். நீங்க சொல்றது சரிதான், 50% உங்களை சார்ந்து இருக்கலாம், 100% உங்களை சார்ந்து இருந்தாதான் தப்பு. ஐயா கிட்ட காலையில கேட்டேன், அவர் போக கூடாதுன்னு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல, நான் கேட்ட உடனே போக சொல்லிட்டாரு. நீங்க தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க என்றாள் நயன்நதி. பூஜா அன்னைக்கு தெரிஞ்சா என்ன கேள்வி கேட்டு சாகடிச்சிடுவாங்க, நீ இப்படி எல்லாம் பேசுவேன்னு அவங்க முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டாங்க, உன்னை அவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க, போனா பிரச்சனையாகும், போக கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட அவங்க சொன்னாங்க என்றான் திலீப். இங்க பாருங்க திலீப், நீங்க போக கூடாதுன்னு சொன்னா கூட நான் கேட்க மாட்டேன், அவங்க சொல்லி நான் எப்படி கேட்பேன், எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் என்றாள் நயன்நதி. நதி நில்லு, அவள் கேட்பது போன்று தெரியவில்லை. நீ போறதா இருந்தா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போ என்றான் திலீப். அவன் அப்படி சொல்லியதும் நின்று திரும்பி பார்த்தாள். என்ன சத்தியம் பண்ணி கொடுக்கணும் என்று கேட்டாள் நயன்நதி. அவன் எழுந்து அவளின் அருகில் வந்து, உன்னோட கலர் மாதிரியே உன்னோட திமிரும் அதிகமா இருக்கு, இந்த வீட்டுல இருக்கிறவங்கள தவிர யார்கிட்டயும் உன்னோட ஹஸ்பண்ட் நான் தானே, இல்ல நான் திலீப்போட மனைவி யார்கிட்டயும் சொல்லிட்டு தெரியாத என்று முகத்தை சீறிக்கொண்டு பேசினான் திலீப். இவ்வளவு சீற்றத்துடன் இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை யாரும் அவளிடம் உபயோகப்படுத்தியதில்லை. இதயத்தின் வலி அவள் கண்களில் வெளிப்பட்டது. நதி எதுக்காக உன்கிட்ட அவ்வளவு கோவமா பேசிட்டு போறான், ஏதாவது பிரச்சனையா என்றாள் வந்தனா. ஒன்னும் இல்லக்கா என்று சொல்லிவிட்டு அவள் வீட்டை விட்டு சென்றாள். அவன் மாடியின் மேல் இருந்து கொண்டு அவள் வீட்டை தாண்டி செல்லும் வரை பார்த்து கொண்டிருந்தான். திலீப், உன்னோட பொண்டாட்டி நீ சொல்றத கேட்காம வேலைக்கு போறா போல என்றாள் பூஜா. ஆமா நீ சொன்னா கேட்க மாட்றா, என்ன பண்றத நீ என்று பூஜாவிடம் கேட்கிறான். நான் சொல்றத மட்டும் கேளு திலீப், அவகிட்ட பேசவே பேசாத, அவ முகத்தை கூட பார்க்காத, உன்னோட மூச்சு காத்து கூட அவ மேல படக்கூடாது, அவகிட்ட இருந்து தள்ளியே இரு, இப்படியெல்லாம் பண்ணி பாரு
ஒரு நாள் கண்டிப்பா வேலையை விட்டுட்டு வீட்லயே உன் பின்னாடியே சுத்தி சுத்தி வருவா பாரு என்றாள் பூஜா. நிஜமாவா அண்ணி என்று கேட்கிறான் திலீப். ஆமா என்றாள் பூஜா. சரிங்க அண்ணி, நீங்க சொல்ற மாதிரியே செய்றேன் என்றான் திலீப். தர்ஷன் மீண்டும் வேலையில் வந்து சேர்ந்து விட்டான். நதி செல்லும் பொழுது, என்ன நதி 2-3 நாளா வேலைக்கு வரவே இல்லை, ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்ற, முகம் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, உடம்பு சரியில்லையா என்ன என்று கேட்கிறான். ஆமா தர்ஷன், ஃபீவர் என்றாள் நதி. ஓ அப்படியா, சரி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வர வேண்டியது தானே என்றான் தர்ஷன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தர்ஷன், நீங்க ஏன் இவ்வளவு நாள் ஆஃபீஸ் வரல? உங்க வீட்டில் என்ன சொன்னாங்க? கார்த்திகா எப்படி இருக்காங்க என்று கேட்கிறாள். நதி, இதெல்லாம் இங்க பேச வேணாம், வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உனக்கு கால் பண்ணி சொல்றேன் என்றான் தர்ஷன். சரி என்றாள் நதி. ஏய், ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஏன் வரல என்று தன்னுடன் வேலை செய்யும் தோழி கேட்கிறாள். நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். நான் வந்த உடனே கோவப்பட்டுட்டு ஓனர் வீட்டுக்கு போன்னு சொல்லுவார்னு நினைச்சேன். ஆனா அவர் எதுவுமே சொல்லல. ஏன் என்று கேட்கிறாள் நதி. நீ ஃபங்க்ஷனுக்கு வரல, அன்னைக்கு தர்ஷன் சார் வந்துட்டாரு. வந்து நீ வரலன்னு சொன்ன உடனே உன்னோட வேலை எல்லாத்தையும் அவரே முடிச்சிட்டாரு. உனக்கு லீவ் லெட்டர் கூட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு என்றாள் அவள் தோழி. இன்று என்ன வேலை செய்ய வேண்டும் என்று அனைவருக்கும் ஆலோசனை சொல்ல வந்த தர்ஷன், நதி உன்னால முடிஞ்சா பண்ணு, இல்ல அமைதியா உட்கார்ந்து ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வரேன் என்றான் தர்ஷன். அச்சோ, வீட்டுக்கு வந்தா நமக்கு கல்யாணம் ஆன விஷயம் தர்ஷனுக்கு தெரிஞ்சிடுமே. ஊர் மக்களே எல்லாரும் அவங்கிட்ட சொல்லிடுவாங்க. திலீப்பும் தர்ஷனும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிடும் என்று நினைத்தாள் நதி. தர்ஷன், நான் இப்போ அங்க இல்ல, ஃப்ரெண்டோட வீட்டுல தங்கியிருக்கேன் என்றாள் நதி. பரவாயில்ல, அந்த அட்ரஸ் கொடு, நான் அங்க வந்து பாக்குறேன் என்றான் தர்ஷன். தர்ஷன், அங்கெல்லாம் வேணாம், ஃப்ரெண்டோட அம்மா அப்பா தப்பா நினைச்சுப்பாங்க, எதுவா இருந்தாலும் ஆபீஸ்லயே சொல்லுங்க என்றாள் நதி. நதியை வீட்டில் சந்தித்து பேசுவதற்காக அவளது முகவரியை கேட்டுக்கொண்டிருக்கிறான் தர்ஷன். தன்னுடைய பிறந்த வீட்டின் முகவரியை கொடுத்தாலும் வீட்டின் அக்கம் பக்கத்தினர் தனக்கு கல்யாணமான விஷயத்தை அவனிடம் சொல்லிவிடுவார்களோ என்று பயப்படுகிறாள். புகுந்த வீட்டு முகவரியை கொடுக்க முடியாது, கிஷோர் வீட்டின் முகவரியையும் கொடுக்க முடியாது என்று நினைக்கிறாள். வீட்டுக்கெல்லாம் வரவேணாம், எதுவா இருந்தாலும் அலுவலகத்திலேயே சொல்லுங்க என்று கேட்கிறாள் நதி. ஆஃபீஸ்ல சொல்ல முடியாது நதி, யாருக்கும் எனக்கு நடந்த பிரச்சனையை பத்தி தெரியாது. சரி நதி, நீ வேண்டான்னு சொல்லி நான் வந்தா நல்லா இருக்காது, ஈவினிங் காஃபி ஷாப்ல பார்க்கலாம் என்று அவன் புறப்பட்டு சென்றான். ஒரு வழியா வீட்டுக்கு வர எண்ணத்தை கைவிட்டுட்டான், அதுவே போதும் என்று பெருமூச்சு விடுகிறாள் நதி. என்ன மேனேஜர் அடிக்கடி வந்து உன்கிட்ட பேசிட்டு போறாரு, எங்க எல்லாருக்கும் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உனக்கு மட்டும் எந்த வேலையும் கொடுக்காம போறாரு. அன்னைக்கு கூட ஆபீஸ்க்கு லீவ் லெட்டர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு என்றாள் அவள் தோழி. என்னையே சந்தேகப்படுறியா என்று கேட்கிறாள் நதி. சந்தேகம்லாம் இல்ல, முடிவே பண்ணிட்டேன். ஆபீஸ்ல இருக்கிற கேமரா கூட உங்களை வாட்ச் பண்ணிட்டு தெரியுமா, நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்றாள் அவள் தோழி. பைத்தியம் மாதிரி பேசாத, எனக்கு கல்யாணம் என்று சொல்ல வந்ததை பாதியில் நிறுத்திவிட்டாள் நதி. சொல்லு, என்னமோ சொல்ல வந்தியே, உனக்கு கல்யாணமா என்று கேட்கிறாள் அவள் தோழி. எனக்கு மாமா பையன் கூட கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்ல வந்தேன் என்றாள் நதி. சாரி நதி என்றாள் அவள் தோழி. நீ இப்படி இருக்க மாட்டியே, ஆபீஸ்க்கு வந்ததுல இருந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு எதையோ யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்கிறாள் அவள் தோழி. அதெல்லாம் எதுவும் இல்ல, நீ போய் வேலையை பாரு, அப்புறம் மேனேஜர் கிட்ட திட்டு வாங்காத என்றாள் நதி. நீ ஏன் சுகமா இருக்கிறன்னு சொன்னாதான் நான் இங்க இருந்து போவேன், ஓனரே திட்டினாலும் எனக்கு கவலை இல்லை, நீ முதல்ல உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு என்று விடாமல் கேட்டுக்கொண்டே இருந்தாள் தோழி. நான் சோகமாலாம் இல்ல, நேத்து காய்ச்சலா இருந்துச்சு, அதனால கூட இப்படி இருக்கலாம் என்று சமாளித்தாள் நதி. நேத்து தானே காய்ச்சல், இன்னைக்கு நல்லா தானே இருக்க, ஒழுங்கா என்ன விஷயம்னு சொல்லு, உனக்கும் மாமா பையனுக்கும் ஏதாவது பிரச்சனையா என்று கேட்கிறாள் அவள் தோழி. ஆமா என்றாள் நதி. என்ன பிரச்சனை சொல்லு, நான் சரி பண்றேன் என்றாள் அவள் தோழி. சரி பண்ணவே முடியாத பிரச்சனை என்றாள் நதி. இந்த உலகத்திலேயே சரி பண்ண முடியாத பிரச்சனை ஏதாவது இருக்கா என்ன, நீ சொல்லு, அதை நான் சரி பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்றேன் என்றாள் அவள் தோழி. என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நீ போ என்றாள் நதி. மேனேஜர் சார், நீங்க இங்க வாங்கல, நதிக்கு ஏதோ பிரச்சனையா என்று தோழி எழுந்து நின்று கத்தி பேச ஆரம்பித்த உடனே அவளை இழுத்து நாற்காலியில் உட்கார வைத்து வாயை மூடினாள் நதி. அவனுக்கு நான் கருப்பா இருக்கிறது தான் பிரச்சனை, நான் கருப்பா இருக்கிறத சொல்லி இன்னைக்கு காலையில குத்தி பேசிட்டான், அதான் கஷ்டமா இருக்கு. என் கலரை எப்படி போக வைக்க முடியும், இப்போ சொல்லு, என் பிரச்சனை எப்படி சரி செய்யறது என்றாள் நதி. நீ சொன்னது சரிதான், ஆனா கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா எல்லாம் சரியாயிடும் நதி என்றாள் அவள் தோழி. அப்பதான் பிரச்சனை இன்னும் அதிகமாகும் என்றாள் நதி. எப்படி சொல்ற என்றாள் அவள் தோழி. அவனுக்கு மட்டும் இல்ல, அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே என் கலர் தான் பிரச்சனை. நீ சொல்ற மாதிரி குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை கருப்பா இருந்தாலும் அம்மா மாதிரியே இருக்குன்னு குத்தி காட்டுவாங்க, வெள்ளையா இருந்தாலும் அம்மா கருப்பு புள்ள வெள்ளைன்னு சொல்லுவாங்க. அப்படி கூட சொல்லட்டும், எனக்கு பிறக்க போற குழந்தை பொண்ணா இருந்து அதுவும் கருப்பா இருந்து என்ன மாதிரி கஷ்டப்படுறத விட அந்த ஜீவன் பூமிக்கு வராமலேயே இருக்கலாம் என்றாள் நதி. உன்னோட பிரச்சனை பெருசுதான், உன்னோட மாமா பையனுக்கு புரியவை, கலர்லாம் முக்கியம் இல்லைன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். சரி, நான் போய் வேலையை பார்க்கறேன் என்றாள் அவள் தோழி.
அவளது எண்ணங்கள் முழுவதும் வீட்டில் திலீப் காலையில் பேசியதை மட்டும் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கிறது. அவன் பேசியது என்னமோ ஒரு முறைதான், ஆனால் அவளது மனதிற்குள் லட்சம் முறை கேட்டுக்கொண்டிருக்கிறது. திலீப் என் கலரை இப்படி குத்தி காட்டுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பூஜாக்கு கொடுக்கிற இடம் கூட எனக்கு கொடுக்க மாட்டான். பூஜா என்ன கடவுளா? அவ சொல்றதையே வேத வாக்கா நினைச்சிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் திலீப் என்கிட்ட இப்படி பேசியிருக்க கூடாது. இதை அவன் உணர்ற வரைக்கும் அவன் கூட பேசக்கூடாது என்று முடிவெடுக்கிறாள் நதி. அன்று மாலை, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது தர்ஷன்? கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, லேட்டா வீட்டுக்கு போனா ஏதாவது சொல்லுவாங்க என்று காஃபி ஷாப்பில் தர்ஷனுக்காக காத்து கொண்டிருந்த நதி அவனுக்கு கால் செய்து பேசுகிறாள். சாரி நதி, ஒரு முக்கியமான விஷயமா வெளியே வந்துட்டேன். இப்ப அங்கேயே மாட்டிக்கிட்டேன். நான் வர நேரம் ஆகும் போல. நீ புறப்படு, நாளைக்கு பாத்துக்கலாம் என்று சொல்கிறான் தர்ஷன். தர்ஷன், இது முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணது வீணா போச்சு என்றாள் நதி. சாரி நதி என்றான் தர்ஷன். உங்க சாரி யாருக்கு வேணும்? ஃப்ரெண்டு வீட்டுல ஏதாவது சொல்லட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கு என்றாள் நதி. அவன் வர தாமதமாகும் என்று சொன்னவுடன் அங்கிருந்து புறப்பட்டு விரைவாக வீட்டுக்கு வருகிறாள். வீட்டில் அவளுக்கு ஒரு சிறப்பான சம்பவம் காத்து கொண்டிருக்கிறது. இது தெரியாமல் வேகமாக புகுந்த வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறாள் நதி அன்று அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டு தன்னுடைய புகுந்த வீட்டிற்கு சென்றாள். அவள் மிகவும் சோர்வாக வீட்டிற்குள் நுழையும் பொழுது அவளை வழிமறைத்த பூஜா, வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. வேலைக்காரங்களும் மத்தியானமே லீவு கேட்டு கிளம்பி போயிட்டாங்க. வந்திருக்கிறவங்களுக்கு காஃபி கொடுக்கணும். ஒரு 3 கப் காஃபி மட்டும் என்னோட ரூம்க்கு வந்து கொடுத்துட்டு போயிடு என்றாள் பூஜா. என்றாள் நதி. முகம் கழுவி கொண்டு சமையலறைக்கு சென்று நதி காஃபி போட்டு பூஜாவுடைய அறைக்கு எடுத்து செல்கிறாள். உள்ளே சென்ற அவளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த அறையில் 3 அமர்ந்திருந்தனர். பூஜா, திலீப் மற்றும் தர்ஷன். நதி உள்ளே வந்தவுடன் தர்ஷன் அவளை பார்த்து விட்டான். அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நதி ஃப்ரெண்டோட வீடுன்னு சொன்னது இதுதானா? அவன் யோசித்து கொண்டிருப்பதை பார்த்த பூஜா, தர்ஷன் என்ன யோசிச்சுட்டு இருக்க என்று கேட்கிறாள். அதெல்லாம் எதுவும் இல்லை என்று சமாளித்தான் தர்ஷன். அந்த பொண்ணு யாருன்னு தானே யோசிச்சுட்டு இருக்கிற? எங்க வீட்டுக்கு புதுசா வேலைக்கு வந்திருக்கிற வேலைக்காரி. இவ சமைச்சு போட்டா சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்த காஃபியை குடிச்சு பாரு, அவ்வளோ ருசியா இருக்கும். ஏன் அப்படியே நின்றுட்டு இருக்க? வந்து குடு நதி. வேலைக்காரிக்கான 10 பொருத்தமும் கரெக்டா இருக்குல்ல? திலீப், சொல்லுடா உன் ஃப்ரெண்டுக்கு என்றாள் பூஜா. ஆமாண்டா என்றான் திலீப். நதி, இது நம்ம திலீப்போட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவனுக்கு கல்யாணமா, பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வந்திருக்கான் என்றாள் பூஜா. திலீப் ஆமாம் என்று சொன்னவுடன் அவள் கண்கள் கலங்கியது. உடனே அங்கிருந்து டேபிள் மீது காப்பியை வைத்துவிட்டு வெளியே சென்றாள். நதியை இப்படி பேசியது தர்ஷனுக்கு மிகவும் வருத்தத்தை அளித்தது. எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் விழித்தான். அவனுக்குள் உறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது. பத்திரிகை கொடுத்துவிட்டு அவன் அறையிலிருந்து வெளியே புறப்படும் பொழுது காப்பி குடிப்பதற்காக அனைவர் ஹாலில் கூடியிருந்தனர். நதி கஜேந்திரன் ஐயாவிற்கு காப்பி கொடுத்துவிட்டு சமையலறைக்குள் நுழையும் பொழுது, ஒரு நிமிஷம் நில்லு நதி என்றான் தர்ஷன். எல்லாருடைய கவனமும் தர்ஷன் மற்றும் நதியின் பக்கம் திரும்பியது. அவன் பேச ஆரம்பிப்பதற்குள், தர்ஷன், எதுவா இருந்தாலும் ஆபீஸ்ல பேசிக்கலாம், நீங்க இப்ப புறப்படுங்க என்றாள் நதி. இல்ல நதி, என்னன்னு கேட்காம என்னால இங்க இருந்து போக முடியாது. நதி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு வீட்டுல வேலை செஞ்சு சம்பாதிக்கிற அளவுக்கு உனக்கு அப்படி என்ன கஷ்டம்? ஆபீஸ்ல கொடுக்கற பணம் உனக்கு பத்தலையா? நீ ஒருத்தி மட்டும் தானே ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்க. ஆபீஸ்க்கு போயிட்டு இங்க வந்து வேலை செய்யறியா? உனக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட கேட்டுக்கலாம்ல. உன்னை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு நதி என்றான் தர்ஷன். தர்ஷன், நதியை உனக்கு முன்னையே தெரியுமா? நீ பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா என்று தர்ஷனிடம் கேட்டார் கஜேந்திரன். ஐயா, எனக்கு நதியை கொஞ்ச நாளாவே தெரியும். நான் வேலை செய்யற கம்பெனில தான் அவங்களும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அவளுக்கு அம்மா அப்பா கிடையாது, தனியா இருக்கிறா. உங்க வீட்டுல வேலைக்காரியா அவ வேலை செய்யறது எனக்கு சுத்தமா பிடிக்கல ஐயா. அதான் அவங்க கிட்ட என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன் என்றான் தர்ஷன். தர்ஷன், வாய்க்கு வந்த மாதிரி பேசாத. நதி எங்க வீட்டு வேலைக்காரின்னு உனக்கு யார் சொன்னது என்று சத்தமாக கேட்கிறார் கஜேந்திரன். டேய் திலீப், உன் ஃப்ரெண்ட் என்னடா இப்படி நம்மள போட்டு கொடுத்துட்டான்? ஏதாவது சொல்லி சமாளிடா, எனக்கு பயமா இருக்கு. உங்க அப்பா சும்மாவே என் மேல கோபத்துல இருக்காரு. இது மட்டும் நான் சொன்னேன்னு தெரிஞ்சது என்னை வீட்டை விட்டே வெளியே போக சொல்லிடுவாரு என்றாள் பூஜா. தர்ஷன், வா நம்ம போகலாம். உன்னை நான் வீட்டுல டிராப் பண்றேன் என்றான் திலீப். திலீப், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? நீ சொல்லுப்பா, எங்க வீட்டு மருமகளை வேலைக்காரின்னு உனக்கு சொன்னது யாரு என்று திரும்ப கேட்கிறார் கஜேந்திரன். நதி உங்க வீட்டு மருமகளா? நதி, இவங்க என்ன சொல்றாங்க? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீ இந்த வீட்டு மருமகன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மிஸ்ஸஸ் பூஜா உன்னை வேலைக்காரின்னு சொன்னாங்க. எனக்கு குழப்பமா இருக்கு நதி என்றான் தர்ஷன். பூஜா, இங்க வா என்று சத்தம் போடுகிறார் கஜேந்திரன். என்ன கொஞ்ச நாளா வீடு அமைதியா இருக்கேன்னு நினைச்சேன், இப்பதான் நல்லா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு என்ற மனத்திற்குள் நினைத்தாள் காவியா. ரீலா, உங்க அம்மா என்னடி புதுசா சம்பவம் பண்ணி வச்சிருக்கா என்று தன்னுடைய மகளிடம் கேட்கிறான் பிரவீன். தெரியலப்பா, நான் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன் என்றாள் ரீலா. நிம்மதியாவே இருக்க விட மாட்டா. இப்ப என்ன செய்ய போறாரோ? இவ அசிங்கப்படுறது பத்தாதுன்னு என்னையும் சேர்த்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. வாய் இருக்குன்னு ஒரே காரணத்துக்காக இப்படியெல்லாம் பேசி தொலைப்பாங்க. அந்த பொண்ணு ஏதாவது சொன்னாலே தாத்தாவுக்கு கோவம் வரும். இப்ப வேற வேலைக்காரின்னு சொல்லி வச்சிருக்கா. என்ன நடக்க போகுதோ என்றான் பிரவீன்.
அப்பா என்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கிறத விட அம்மாவுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்கப்பா என்றாள் ரீலா. உங்க அம்மா மேல தப்பு இல்லைன்னா தைரியமா போய் பேசியிருப்பேன். அவ தான் கையும் களவுமா மாட்டிக்கிட்டாளே. போய் என்ன பேச சொல்ற? சும்மா நின்று வேடிக்கை மட்டும் பார்க்க வேண்டியதுதான் என்றான் பிரவீன். பிரவீன் இங்க வா, அங்க நின்று என்ன பேசிட்டு இருக்க என்று பூஜாவின் கணவனை அழைக்கிறார் கஜேந்திரன். பிரவீனும் சென்று தன்னுடைய அப்பாவிற்கு முன் நிற்கிறான். பூஜா கிட்ட கேளு, நதியை வேலைக்காரின்னு சொன்னாளா என்று தன்னுடைய மகன் பிரவீனிடம் சொல்லி கேட்க சொல்கிறார் கஜேந்திரன். அப்பா கேக்குறாங்கல்ல பூஜா, வாய் திறந்து சொல்லு, சொன்னியா என்றான் பிரவீன். இல்ல நான் சொல்லல, தர்ஷன் போய் சொல்றான் என்கிறாள் பூஜா. என்னது, நான் போய் சொல்றேனா? நான் போயெல்லாம் சொல்லல ஐயா. அவங்க சொல்லும் போது திலீப் கூட அங்கதான் இருந்தான். அவங்கிட்ட வேணா கேளுங்க, அவங்க அப்படிதான் சொன்னாங்க என்றான் தர்ஷன். நதியை நான் வேலைக்காரின்னு சொல்லல ஐயா. நதியை நான் வேலைக்காரி என சொல்லவில்லை என்று பூஜா கஜேந்திரன் ஐயாவிடம் சொல்கிறாள். அதற்கு தர்ஷன், அவங்க அப்படி சொல்லும் பொழுது திலீப் கூட தான் இருந்தான், அவனிடம் கேட்டு பாருங்கள் என்றான் தர்ஷன். உடனே கஜேந்திரன் திலீப்பை அழைக்கிறார். திலீப், உங்க அண்ணி அப்படி சொல்லும் போது நீ அங்கதான் இருந்தியா? ஏன் பொண்டாட்டியை ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்காம சும்மாவா நின்றுட்டு இருந்த என்று கேட்கிறார் கஜேந்திரன். எனது, திலீப்போட வைஃப் நம்ம நதியா என்று ஆச்சரியப்பட்டான் தர்ஷன். தர்ஷன் நதியை பார்க்கும் பொழுது அவன் உண்மையை சொல்லிடாத என்று அவள் கண்ணசைக்கிறாள். ஐயா, அவங்க அப்படி சொல்லும் போது திலீப் போன் பேசிட்டு இருந்தான். எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்னது அவன் காதுல விளைஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் என்றான் தர்ஷன். உடனே கஜேந்திரன் திலீப்பை அழைக்கிறார். திலீப் அப்பொழுதுதான் பெருமூச்சு விட்டான். என்ன தர்ஷன், உன் ஃப்ரெண்டை மட்டும் போய் சொல்லி காப்பாத்துறியா? ஐயா, நான் நதியை வேலைக்காரின்னு சொன்னது உண்மைதான். ஆனா திலீப் போன் பேசிட்டுலாம் இல்ல, என் பக்கத்துல தான் உட்கார்ந்துருந்தான். நதி வேலைக்காரி தானேன்னு கேட்டதுக்கு அவன் கூட ஆமான்னு தான் சொன்னான். 2 பேரும் சேர்ந்து போய் சொல்றாங்க ஐயா என்றாள் பூஜா. நல்ல விஷயத்துக்கு 2 பேரும் சேர்ந்து இருந்தா நான் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். நீ என்னுடைய பிள்ளைன்னு வாய் திறந்து சொல்லவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு திலீப். இதுல கஜேந்திரன் வீட்டு மூத்த மருமகன் வேற பெருமையா பேசிட்டு இருக்கிற நீ. பூஜா திருந்துறதுக்கு தான் ஒரு யுகம் வேணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா திலீப், நீ திருந்த கூட ஒரு காலம் எடுக்கும் போல என்று நினைத்தாள் நதி. பூஜாவை அவளுடைய அம்மா வீட்டுக்கு அனுப்பி வை. 1 மாசம் அவ இந்த வீட்டு வாசப்படியவே மிதிக்க கூடாதுன்னு சொல்லு என்று பிரவீனிடம் கூறுகிறார் கஜேந்திரன். அப்பா சம்பாதிச்ச வீட்டுல சொகுசா இருந்துட்டு அப்பா வளர்த்து விட்ட கம்பெனிலேயே வேலை செஞ்சிட்டு இருக்கிற, அதனால தானே உனக்கு இவ்வளவு திமிரு. 1 மாசம் நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாது திலீப். நதிக்காக கட்டி கொடுத்த கூரை வீட்டுல கொஞ்ச நாள் இரு. இந்த வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு போய் யாரும் திலீப்க்கு கொடுக்க கூடாது. திலீப், 1 ரூபாய் பணம் கூட நீ பேங்க்ல இருந்து எடுக்கக்கூடாது. வெளியில போய் சம்பாதிச்சு சாப்பிட்டாதான் உனக்கு மனுஷங்களோட அருமை என்னன்னு தெரியும். அப்பயாவது உனக்கு மனுஷங்களுக்கு மதிப்பு கொடுக்க தெரியுதான்னு பார்க்கலாம் என்றார் கஜேந்திரன். பிரவீன் என்று கஜேந்திரன் கூப்பிட்டவுடன், அப்பா புரியுது, நான் பூஜாவை அழைச்சிட்டு அவளோட வீட்டில் கொண்டுட்டு போய் விட்டுட்டு வரேன் என்றான் பிரவீன். தாத்தா, அம்மாவை மன்னிச்சிடுங்க தாத்தா, இனிமே அப்படி பேச மாட்டாங்க. அம்மா இல்லாம கஷ்டமா இருக்கும் தாத்தா என்றாள் ரீலா. நதி, பூஜா வீட்டுக்கு வர வரைக்கும் நீதான் ரீலாவை பார்த்துக்கணும் என்றார் கஜேந்திரன். அம்மா போகாதீங்கம்மா, இல்லைன்னா என்னையும் கூட்டிட்டு போங்க என்று தன்னுடைய அம்மாவிடம் கெஞ்சி கொண்டிருக்கிறாள் ரீலா. உன்னோட அம்மாவை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தின அந்த நதியை பழி வாங்குவதற்கான சரியான நேரம் வந்திருக்கு ரீலா. அம்மா சொல்றது உனக்கு புரியுதுல்ல என்று கேட்கிறாள் பூஜா. நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன் என்றாள் ரீலா. திலீப்பின் கையில் இருந்த பர்ஸ், வாட்ச், பணம் எடுப்பதற்கான கார்டு எல்லாவற்றையும் வாங்கி கஜேந்திரன் ஐயாவிடம் கொடுக்கப்படுகிறது. ஐயா, நான் இப்ப பேசுறது சரியா தப்பான்னு தெரியல. திலீப் இல்லாம நான் மட்டும் எப்படி தனியா இருக்க முடியும் என்று கேட்கிறாள் நதி. நதி, உனக்கு புருஷனா இருக்கிற தகுதி அவனுக்கு எப்போ வருதோ அப்போ இருவரும் கணவன் மனைவியா வாழ்ந்தா போதும். ஒருவரை கஷ்டப்படுத்தி இன்னொருவரை வாழணும்னு அவசியம் இல்ல. அவன் திருந்தட்டும், நீ அமைதியாயிரு என்றார் கஜேந்திரன். அப்பா, திலீப் சின்ன பையன்பா என்றான் வருண். கடைசி பிள்ளைனா 60 வயசு ஆகிற அளவு சின்ன பிள்ளையாவே இருப்பாங்களா? நீ அமைதியாயிரு வருண். சின்ன பிள்ளைன்னு சொல்லியே அவனை கண்டிக்காம இருந்தது தப்பா போச்சு. இந்த வீட்டுல திலீப்க்கு யாராவது சப்போர்ட் பண்ண வந்தீங்கன்னா நீங்களும் அவன் கூட போய் இருந்துக்கோங்க என்று கஜேந்திரன் ஐயா சொல்லி முடித்த பிறகு யாரும் பேச முன் வரவில்லை. கஜேந்திரன் ஐயாவின் கோபத்தையும் அவரது தண்டனையும் கோபமான பேச்சையும் முதல் முறையாக பார்க்கிறாள் நதி. நதியை பார்த்து முறைத்து கொண்டே வீட்டை விட்டு வெளியே செல்கிறான் திலீப். ஹாலில் இருந்து ஒவ்வொருவராக கலைந்து சென்றனர். நதி, நான் வந்து தேவையில்லாம பிரச்சனை ஏற்படுத்திட்டனா? என் மனசுல இருந்ததை கேட்டேன், அவ்வளவுதான் என்றான் தர்ஷன். தம்பி, நானும் இந்த வீட்டு மருமக தான். எங்களால் ஒருத்தருடைய கேரக்டரை வெளிப்படுத்தி காட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது வெளியிலிருந்து வந்த நீ நிரூபிச்சு காட்டியிருக்க. நீ வந்தது பேசினது எதுவுமே தப்பு இல்லை. உங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பா எங்க வீட்டு சார்பா வருவாங்க. நீங்க கல்யாண வேலையை போய் பாருங்க என்று அனுப்பி வைக்கிறாள் வந்தனா. நதி, இன்னும் 1 மாசம்தான். ஐயாவோட கோபத்தை பத்தி உனக்கு தெரியாது. அவனுக்கு உதவி செய்ய போறேன்னு போய் மாட்டிக்காத. எனக்கு என்னமோ ஐயா கொடுத்த பனிஷ்மெண்ட் சரியாதான் இருக்கும்னு தோணுது. கட்டின பொண்டாட்டிய கல்யாணம் முடிஞ்சு 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள வேலைக்காரன்னு யாராவது சொல்லுவாங்களா? திலீப் அப்படி சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கல. இன்னும் கொஞ்ச நாள் தான், அவன் சரியாயிடுவான். இதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத, சாப்பிட்டு தூங்கு
என்று விடை பெற்று சென்றாள் வந்தனா. நதி தன்னுடைய அறைக்குள் சென்று அழுது கொண்டிருக்கிறாள். கடவுளே, திலீப் சொன்னது எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அவனுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா? அவன் யார் கூடயும் சகஜமா பேசக்கூட மாட்டான். எங்க போய் வேலை செஞ்சு எப்படி சாப்பிடுவான்? அவன் வாழ்க்கைக்குள்ள நான் எதுக்கு நான் அவனை இவ்வளவு கஷ்டப்படுத்தணும்? தேவையில்லாம எனக்கும் அவனுக்கும் ஏன் தொடர்பு படுத்தி விட்டீங்க என்று கடவுளிடம் கேட்கிறாள் நயல்நதி. அவளின் நிறம் பேசும் இந்த தொடர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைக்களம் காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து இணைப்பில் ஏறிங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட்டையும் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.